நந்தினி, என்ன பிரச்சனையோட வந்தீங்க? தைராய்டு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. சரி. என்னால மிழுங்கவே முடியாது. மிழுங்குனா அப்படி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். கட்டி வந்து இதுல கழுத்துல இருந்துச்சா? அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கோவூர்ல இருந்து வரேன். ஆ. எங்க அண்ணன் இங்க சர்ச்சுக்கு வராரு. ஆ. இவர் ஜபம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு நான் கோவூர்ல இருந்து வந்தேன். கோவூரா? கோவூர். ஆ. சரி வந்து ஐயா கிட்ட ஜெபம் பண்ணி போலான்னு தான் வந்தேன். இந்த மாதிரி ப்ரேயர் நடக்குது வாமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆ. என்ன மாதிரி அறியாமையே அழ வந்தது, இதுவாக இருந்தது. நீங்கள் தொட்ட உடனே எனக்கு அந்த மிழுங்குறது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லை, இதுவாயிடுச்சு. உண்மை. இந்த இயேசுவை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். இயேசப்பா ரொம்ப நல்லவர். நல்லவர். அவங்க கடை எங்க நின்னாங்கன்னு தெரியாது. கடை ஜெபம் ஆரம்பிச்சுட்டு ஓடி வந்து இங்க நின்றுக்கிட்டாங்க. எப்பயுமே தான் சொன்னல, மரத்துல ஏறி உட்காந்த சகை தான் இயேசுவை பார்ப்பான். உள்ளத்துல தேடணும் ஆண்டவரை. சதுரமா இருக்கக்கூடாது, அப்படியே ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடாது, உடைக்கப்படணும், செதைக்கப்படணும். எலியா 1 ராஜாக்கள் 18 அந்த செதஞ்சு போன அந்த பலிபடத்தெல்லாம் சரி பண்ணி அழகா கட்டி அப்பாவுக்கு கூடும்போது இறங்கி வந்துட்டாரு. எலியாவுக்கு தேவனா? அவனுக்கு தேவனா இல்லையோ எனக்கு தெரியாது, என்னுடைய தேவன். சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா.